ரைட்டு. இந்த கல்ற எதில் போய் முட்டினாருன்னு தெரியலையே. குணா கோகமாக இருக்குது. உள்ளே போகும்போது மேலே வந்துச்சுன்னா விழுகாது. பாவம். நீங்கெல்லாம் போய் வேற ஒரு கம்பெனில வேற ஒரு பிராண்டை விற்க போறீங்க, நான் என்னைய பிராண்டாக்கி விற்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. நம்மளையே நம்ம ஏன் ஒரு பிராண்டா உருவாக்கிக்க கூடாது? கேஜிஎஃப்ல கூட வரும்ல பிராண்ட். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆங்கிள் வந்துட்டு இந்த வீடியோவில் கொஞ்சம் கரெக்டாக வைக்கணும். ஓகே, கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஆரம்பத்துலேயே நம்ம கண்ணை ஒன்று உறுத்துதே. இதுக்குள்ளே குடி போகலாமா? எப்படி இருக்கும் உள்ளே குடி போனால்? உள்ளே போகக்கூடாதுன்னு போட்டு வச்சுருக்காங்க. பட் நம்ம மெதுவாக தானே போகிறோம், அதனால் உள்ளே குடி போவோம். இதை மட்டும் மாப்பிள்ளை ஐயோமா பாட்டில் மாப்பிள்ளை இதெல்லாம் பார்த்தானா உன்கிட்ட வண்டி கொடுத்ததுக்கு ஒன்றால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்ட. பார்த்து ஓட்டணுங்க. பாட்டிலெலாம் கிடக்கு. இல்லை பாட்டிலெலாம் விடலை, கரெக்டாக தான் ஓட்டுறேன். மாப்பிள்ளை நீ ஒன்றும் பயப்படாத மாப்பிள்ளை. ஒரு சின்ன கிராச் ஆகாமல் நான் கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்துருவேன். சின்ன கிராச் இருக்காது, லைட்டாக பெரிய கிராச் இருக்கும். ஓகே கைஸ், வெளியே வந்தாச்சு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஆரம்பத்துலேயே ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்கா? பர்ஃபெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் வீடியோ லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்களாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் வந்துட்டு ஐ பட்டனில் எல்லாமே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து காலேஜ் விழாவுக்கு அடுத்து எடுக்கிற ஒரு வீடியோ தான். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, திரும்ப நம்ம பல வீடியோ நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம பைக்கை விட்டுட்டு வந்தோமே, நம்ம R15 V3, ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். மணி இப்போயே 4:50 ஆச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு 110 கிலோமீட்டர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட் ஹைவே தான், அப்படியே போகலாங்க. ஸோ கைஸ், மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பாருங்களேன் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக வந்து நிறையா ரைடர்ஸ் வந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வரவழிலே நிறையா பேர்த்த பார்த்தேன். பட் அப்போ கேமரா நான் வந்துட்டு செட் பண்ணல, அதுக்கப்புறம் தான் செட் பண்ணேன். ஸோ நிறைய ரைடர்ஸ் வந்து அப்படியே போயிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்மளால் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த லொக்கேஷன் பார்த்து நல்லா இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு நல்ல லொக்கேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஊருக்குள்ளேருந்து கசன்னு ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக அந்த காலேஜ் விழாவுக்கு வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் காலேஜ் என் பண்ணும்போது நான் காலேஜ் வெளியே வந்தோடனே அப்படியே முடிச்சிருப்பேன். ஸோ வந்து அந்த முடிச்சதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கேங்க. இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது. கோபால் ஆட்டோக்காரனே வாங்க, நல்லா இருக்கீங்களா? அட்டாடாடாடாடாடாடா பசிக்குதுங்க, எங்கேயாச்சும் போய் சோறு சாப்பிடணும். மழை வேறு வரமானிக்கு இருக்குது. நம்ம வேறு இன்னும் ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். பசங்க கிரிக்கெட் விளாட்றாங்க, நல்லா இருக்குப்பா. நம்மளும் போய் கிரிக்கெட் விளாடுவோமா சாமான் அவங்க கூட சேர்ந்துட்டு? ஃபஸ்ட்டு ஒரு சாப்பாடு கடையாக பார்த்து சாப்பிட்ணும், அப்போ தான் என்னால் தெம்பாக பேச முடியும். ஓகே, நீங்களும் போய் சாப்பிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோ பெருசாக வருமா எனக்கு தெரியல, பட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா வரும்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோங்க. ஸோ எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை வந்து தாங்க. ஆக்சுவலாக எனக்கு பேச தெரியாதுங்க. சின்ன வயசுலேருந்தே நான் வந்துட்டு அதிகமாக பேசினதே இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ தான் யூடியூப் சேனலில் பேசுகிறேன். அதனால் வந்துட்டு உங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டை வந்துட்டு எனக்கு தாங்க. வந்துட்டு பேச தெரியலையே, இவனுக்கெல்லாம் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு விட்டுறாதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னையும் கொஞ்சம் கருணை காட்டி லைக்கெல்லாம் போட்டு கமெண்ட்லாம் கெட்ட வார்த்தையெல்லாம் பண்ணாதீங்க. நல்ல வார்த்தையிலே 4 வார்த்தை திட்டுங்க, அதுவே போதுங்க. ஸோ நம்ம சேனலோட நம்ம சேனல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரைடர் விக்ரம் அப்படின்னு வச்சுருக்கேங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கான் ஆல் போட்டு வச்சுக்கோங்க. போகலாமா? போலீஸ் செக்கிங்க. போலீஸ் செக் பண்ணுவாங்களா? இல்லை, ஒரு மீட்டிங் போல். பார்த்தாரு, பட் நம்மளை பிடிக்கிறதுக்காண்டி இல்லை, எதுக்கும் நின்றுருக்காங்க. செக்கிங் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கைஸ், அது அப்படியே கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல இந்த லொக்கேஷனுக்கும்
இப்படி ஜம்முன்னு வண்டியில் போகிறப்ப அதை பாருங்களேன். வா, நல்லா இருக்குப்பா. இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்குது. மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். மழை மட்டும் பெய்யாமல் தான் நல்லாயிருக்கும். பின்னாடி வண்டி வருது. ஓகே ஓகே, போங்க போங்க, நான் ஒன்றும் சொல்லலை. போயிட்டுருக்கேன். கண்ணாடி எங்கேன்னு கேட்டிருப்பீங்க. கீழே விழுந்தப்போ உடஞ்சிருச்சுங்க, வாங்கி மாட்டணும். ஃபஸ்ட்டு நீ கண்ணாடி வச்சு வண்டி ஓட்டுறா பண்ணாட அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது, நீங்கள் எல்லாம் சொல்கிறதும். பட் என்ன பண்ணுறது, வாங்கி வைக்கணுமே. வாங்கி மாட்டி விடுவோம், மாப்பிள்ளை வண்டி தானே. இப்போப்பா ஐயோப்பா, இவர் திரும்பி ஆரன் அடிப்பாரே வந்து. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர்த்துக்கு பசிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு டீ குடிக்கணும்னு தோணும். இப்போ பசிக்கும் அப்படின்னு தோணும்போது சரி அடுத்த ஒரு ஹோட்டலில் நின்று சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தோணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டல்லாம் இருக்கும், ஆனாலும் வந்து அங்கே நிப்பாட்டாமல் போயிட்டு சரி விடுங்க அடுத்த ஹோட்டலில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வந்த பிறகும் பேசாமல் அந்த ஹோட்டல்லே சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் டீ குடிக்கிறப்பையும் என்னடா ஆச்சு, அடடடடடா திரும்பவுமா. எதில் போய் முட்டினாருன்னு தெரியலையே. ஓ, தலை சுற்றுது எனக்கே. சாப்பிடாம வரேன்னு இப்போ தான் சாப்பாடை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். என்னங்காச்சு? அவங்களா விழுந்துட்டாங்களா? பஸ்ஸு தட்டி விட்டு போயிடுச்சா? ஸோ பஸ்ஸு தட்டி விட்டு போயிடுச்சாங்க. தண்ணி இல்லை. தலை சுற்றுது எனக்கு. ஆக்சுவலாக அவங்க கரெக்டாக தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க 2 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. பஸ்ஸு தட்டி விட்டுச்சுங்க, ஒரு ப்ளட்டுங்க வாயெல்லாம். எனக்கு இந்த மாதிரி இதை எதனாச்சும் பார்த்தாலே தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். சாப்பிட வேற இல்லை, சாப்பிடலான்னு இப்போ தான் கூட சாப்பாடை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். எனக்கு அவர் வாயை பார்த்தோன்னே ஐயோப்பா பேசவே முடியாதுங்க எனக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. எனக்கு தலை சுற்ற ஆரம்பிக்குது கிருன்னு. காலையிலேருந்து சாப்பிடல, காலைல சாப்பிட்டது கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். இப்போ தான் அவங்க கூட சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் நின்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். கரெக்டாக அவங்கள பார்த்தோன்னே அப்படியே எனக்கு தலையே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு கருமம். பாவங்க பஸ்ஸுக்காரங்க தட்டி விட்டு போயிட்டாங்களாமா. அவங்க இந்த மாதிரி நம்ம போகிற மாதிரி போயிருக்காங்க, பஸ்ஸுக்காரங்க வந்து சடனாக தட்டி விட்டு எப்படி கிடந்தாங்க. பைக் எங்கே கிடந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ நல்ல வேலை அங்கே யாரும் இல்லாட்டி நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பட் அங்கே எல்லாருமே வந்து தண்ணியெலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. பார்த்து எல்லாருமே ரைட் பண்ணுங்க. அவங்க வந்து ஹெல்மெட்டும் போடலை. ஹெல்மெட் போட்டிருந்தாலும் அடி விழுந்துருக்காது. ஹெல்மெட் 2 பேருமே போடலை. வாயிலிருந்து பிளட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ சேட். நான் கூட ஏதோ வண்டி மோதிருச்சு போல் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா தெரியுது பஸ்ஸுக்காரங்க வந்து தட்டி விட்டு போயிட்டாங்களாமா. பஸ்ஸுக்காரங்களாம் நிற்க மாட்டாங்க, தட்டி விட்டாங்கன்னா அவங்க பஸ்ஸுக்காரு அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க அது பஸ்ஸுக்காரங்கன்னு சொல்லாதீங்க, பஸ்ஸு அது ஏதோ ஒன்று சொல்லுவீங்களே, அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. அந்த அக்காவே அப்படி தான் சொன்னாங்க, பஸ்ஸுக்காரங்க தட்டி விட்டு போயிட்டாங்கன்னு. பாவம் அவங்களே ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்காங்க. இப்போ போய் பேருந்து ஓட்டுநர் தட்டி விட்டு போயிட்டார் நாங்கள் சொல்ல முடியும்? என்னங்க அதெல்லாம் என் வாயிலே வராதுங்க அந்த வார்த்தையை. பஸ்ஸுக்காரங்க தட்டி விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கமாண்டில் வந்து ஒரு பையன் சொல்கிறான், யாரும் தெரில, ஆனால் வந்துட்டு ப்ரோ பஸ்ஸுக்காரங்கன்னு சொல்லாதீங்க, பேருந்து ஓட்டுநர் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க கமாண்டில். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டு நான் பஸ்ஸு பேருந்துனர் ஓட்டுவார் அப்படி இப்படின்னு இருந்தேன்னா என்ன சொல்லுவாங்க? வேறு அவங்க தண்ணி கொடுத்து அவ்வளோ பெரிய அடியில் கொஞ்சம் சின்ன அடி தான், ப்ளட்டு வந்துருச்சு, ப்ளட்டெல்லாம் வருது. ஹெல்மெட் போடாதனால அடி, வாயில் அடி. ஸோ சாமி எனக்கு எங்கேயாச்சும் போய் ஃபஸ்ட்டுக்கு ஒரு கடையை பார்த்து நிப்பாட்டணும்.
இத்தனை கடை இருக்குது, நீ நிப்பாட்டுறதுக்கு உனக்கு கடையே கிடைக்கலடான்னு கேட்பீங்க. எனக்கு இப்போ நிப்பாட்டுற அளவுக்கு இது இல்லை, கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டுவோம் ஃபீல் பண்ணுறேங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகலைங்க, தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. பார்த்துட்டு சும்மா வரையடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ என் முன்னாடி டப்புன்னு இருந்தவங்க யாராச்சும் விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் போய் ஹெல்ப் பண்ணலாம். அங்கே 50 பேர் இருக்காங்க. அப்போ நான் போயிட்டு ஹெல்ப் பண்ணேன்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க சொல்கிறாங்கன்றக்கான நான் ஹெல்ப் பண்ணாமலாம் வரல. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு தண்ணி கொடுத்து அவங்களே ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் வந்துட்டேன். நிப்பாட்டிலாம் பார்த்தேன். ஸோ அந்த அக்காவுண்ட்டே கேட்டேன், பஸ்ஸுக்காரங்க இந்த மாதிரி தட்டி விட்டு போயிட்டாங்க அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாமல் வரையடா அப்படி இப்படிலாம் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. எனக்கே இப்போ ஒரு ஆள் யாருனாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணணும் போல். ரிக்வஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு எங்கே போனாலும் ஹெல்மெட்டு போட்டு போங்க. பார்த்தீங்களா, நான் வந்து ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணி போகிறேன். அப்போ இருக்க நான் ஹெல்மெட் போகிறேன், எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்றக்காண்டி நான் போடாமல் போகிறதெல்லாம் கிடையாது. நான் எங்கே போனாலும் போட்டு போவேன். இப்போ அவங்க 2 பேரும் பக்கத்தில் தான் எங்கேயோ வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கு இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப தூரமாக போகும்போது ஒன்றும் ஆகலைன்றதும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, ரொம்ப பக்கத்தில் போகும்போது ஒன்றும் ஆகாதுன்றதும் சொல்ல முடியாது. திடீர்னு பக்கத்தில் போயிட்டு இருப்போம், திடீர்னு எதனாச்சும் ஆயிடலாம். என்னமோ மஞ்சள் கொடியை வச்சு ஆட்டிகிட்ருக்காரு. ஸோ இவர் தான், நான் இங்கேயே பேசாமல் போய் சாப்பிட்றலாமா? என்ன ஹோட்டலவே காணோம், கொடியை மட்டும் ஆட்டிகிட்ருக்காரு. கண்ணு எங்கிட்டு நம்ம மன பிரம்மையா. ஸோ பின்னாடி தென்னந்தோட்டம் தான் இருக்க மாதிரி இருந்துச்சு, அவர் கொடியை வச்சு ஆட்டிகிட்ருக்காரு. ஸோ நான் சொல்ல வந்த விஷயத்தை விட்டேன் பாருங்கள். எங்கேயோ பக்கமாக போனாலும் சரி, தூரமாக போனாலும் சரி, தயவு செஞ்சு ஹெல்மெட்டு போட்டு போங்க. இப்போ எப்போ என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியலங்க. பாத்ரூம் போனால் கூட ஹெல்மெட்டை போட்டு போங்க தயவு செஞ்சு. அப்படி தான் இப்போ இருக்க நிலமை போயிட்டுருக்கு எல்லாரும் நிலமையும். நான் போய் உங்களுக்கு சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன், இல்லாட்டி என்னோட நிலமை ரொம்ப மோசமாக போயிடும். இந்த இடத்த மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். என் கூட ரைட் பண்ணி வந்தவங்களும் மறக்கவே மாட்டாங்க. இது கொடைக்கானல் போகிற ரோடு. இந்த இடத்துல தாங்க ஒரு நாள் என் சாவை பார்த்து விட்டேன். லாரிக்காரன்னு மாப்பிள்ளை அப்படி சத்தம் போட்டு போனார். அந்த மாதிரி ஒரு தருணம் அது. ஏன்னா வந்துட்டு நான் பாட்டுக்கு இந்த மாதிரி கோடு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்துட்டு ரோடு கிராஸ் பண்ணுறேனாமா, ரோடு கிராஸ் பண்ணுறேன்னு போயிட்டு அந்த சென்ட்ரு கோட்டுக்கிட்டு நின்றுட்டேன். ஒரு பேக் டயர் வந்து பின்னாடி இருக்குது, அதாவது கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்குது பேக் சைடு. முன்னாடி டயர் வந்து அந்த பக்கம் போயிடுச்சு, கோட்டுக்கு அந்த பக்கம். அப்படியே பார்த்தீங்கன்னா லாரிக்கார அண்ணன் வந்து லைட்டை இவ்வளோ கேப்பு சர்ன்னு போனாரா, போயிட்டு வெளியே தலையை நின்றுட்டு அப்படி கத்திட்டு போகிறாரு. அப்படியே எனக்கு உயிரே போயிடுச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸு, அவனுக்கு ரோட்டுக்கிட்டே வரல, தூரமாக நின்றுட்டு அவனுக்கு கத்துறானுங்க. அன்றைக்கே உயிர் பயம் ஏற்பட்டுருச்சு. அன்றைக்கே போய் சேர்ந்துருப்போம், தூக்கியிருப்பான் துண்டா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஏதோ பொழைச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே விட்டுட்டான். இங்கே பார்த்தீங்களா ஜாலியாக என்எஸில் ஜோடியாக ரைட் பண்ணி போகிறாங்க. இந்த மாதிரி போகும்போது தாங்க சல்லுன்னு போயிடணும், ஸ்லோவாகவே போகக்கூடாது. ஏன்னா வந்து டப்புன்னு தட்டி விட்ருவாங்க. இப்போ பாருங்கள் என்னை தட்டிடுவாங்க உள்ளே போனேன்னா. அதான் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு சல்லுன்னு வேகமாக போயிட்டு நம்ம ஆள் இல்லாத இடத்துல மெதுவாக போய்க்கணும். ஏன்னா எப்போ என்ன நடக்குன்னு தெரியல. இப்போ பாருங்கள் என்னை தூக்கிடுவார், சொன்னேன்ல தூக்கிடுவாருன்னு. ரோட்டில் நின்று பசங்க பேசுகிறாங்க, என்ன பண்ணுறது, அவங்களையும் சொல்ல முடியாது, சொன்னால் அடிக்க வருவாங்க. இங்கிட்டு போனால் இந்த பஸ்ஸுக்காரன் நம்மளை அடித்து போட்டு போயிடுவான், முன்னாடி போனால் அவங்க வேறு உட்காந்து போயிட்டுருக்காங்க, என்ன பண்ணுறது. பின்னாடி வேறு பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. நாய் கண்ணாடி வேறு இல்லாமல் வச்சுருக்கான். பஸ்ஸுக்கார அண்ணனா தான் எங்கே இருக்கும், ப்ரைவேட் பஸ்ஸே ஓவர்டேக் அடிச்சு வராரு. அப்போ பார்த்துக்கோங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த அண்ணன் நான் தட்டி விட்டது இந்த பஸ்ஸாக தான் இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்கலாம், சொல்ல முடியாது. பேசாமல் அவர்கிட்டே போய் கேட்டுருவோமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பைக்காரவங்களை தட்டி விட்டு வந்தீங்களா, நீங்களானேன்னு கேட்டுருவோமா? வேணாம், அது அப்புறம் நம்மளே தட்டி விட்டு போயிடுவார். ரைட்டு, இன்னைக்கு என்ன சம்பவமோ. லைசன்ஸ் தான் கேட்பாங்க. வேறு வண்டி புக்கு பேப்பர் எங்கே வச்சுருக்கேன்னு தெரில. கண்ணாடி எங்கன்னு கேட்க போகிறாங்க. சாக போகிறோம். மாப்பிள்ளை கண்ணாடி இல்லாமல் இப்படி மாட்டி விட்டியே மாப்பிள்ளை, கடவுள் தான் காப்பாற்றணும். போய் பேசிட்டு வருவோம், என்ன சொல்ல போகிறாரோ. சார் எம்டி
ஆர்சி புக்கு வண்டியில் தான் இருக்கும். ஃப்ரெண்டு வண்டி சார். இந்த கலர் ஆர்சி புக்கு ஃபோட்டோ வேணுமே. மாப்பிள்ளைகிட்ட தான் உண்மையில கேட்கணும். டேய் ஆர்சி புக் வச்சுருக்க வண்டியோடது கேட்குதாடா? ஃபோட்டோ இருக்கா? அனுப்பிச்சி விடு வாட்ஸ்அப்பில். ஆமாம் அங்கே செக்கிங்கு அந்த ஆர்சி புக்கு மட்டும் கேட்குறாங்க. அனுப்பிச்சி விடு. வேகமாக அனுப்பிச்சி விட்றா. சார் நான் ஓடிடுறேன் சார், என்னை விட்டுருங்க. அப்பா ஏசப்பா, என்ன இங்கே நடக்குது, என்ன நடந்துச்சு? ஐயோ சாமி, அதெல்லாம் கேமரா ஆன் பண்ணியிருப்பேன். அது கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே போச்சுங்களா, அதனால தான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஓ உயிர் வாங்குறானுங்க இவனுங்க. இவங்க இல்லை, போலீஸ்காரங்களை சொல்லலை, என் ஃப்ரெண்டை சொல்கிறேன். பைத்தியக்காரன் இன்சூரன்ஸ் எடுத்து அனுப்புடா, நான் வேறு வண்டிக்குள்ளே எடுத்து அனுப்பிச்சுட்டான். நான் போய் அவங்ககிட்ட நம்பரை பார்க்காம அவர்கிட்ட போய் காமிச்சிட்டேன். அவர் என்ன வண்டி நம்பர் வேறு தான் இருக்குது, இன்சூரன்ஸ் வேறு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சனே, நீ நில்லு அப்படின்ட்டாரு. ஹெல்மெட்டை கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கழட்டி கீழே வைக்க சொல்லிட்டு இன்னொருக்கப்புறம் ஐயா ராசா நீ கரெக்டானதை எடுத்து அனுப்பியா அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்து சென்ட் பண்ணுறானுங்க. இன்ன வரைக்கும் நிற்க வச்சு விட்டானுங்க. எப்பா முடியல, எல்லாத்தையும் நிற்க வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று கேட்டாங்களே, என்ன கேட்டாங்க வேறு? ஃபஸ்ட் எடுத்தோன்னே போய் காட்டினேன்னா ஒன்று அனுப்பிச்சி விட்ருந்தான் இன்சூரன்ஸு. போய் எடுத்து காமிக்கிறேன், அவர் வண்டி நம்பர் வேறு தான் இருக்குது, இன்சூரன்ஸில் வேறு தான் இருக்குது அப்படின்னாரு. நீ ஹெல்மெட்டை கலட்டு ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நிற்க வச்சுட்டாரு. கேமராவுக்கு அப்புறம் தான் ஆஃப் பண்ணிட்டேன். அங்கே ஒரு தாத்தா வேறு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த வண்டிக்கு நம்பர் பிளேட்டே இல்லைங்க, கொடுக்க நம்பர் பிளேட்டே இல்லாமல் எப்படி உங்களுக்கு வண்டி தந்தாங்க? அவர் சரக்கில் இருப்பார் போல். அந்த தாத்தா சொல்கிறாரு, என் வண்டிக்கு நம்பர் பிளேட்டே அவங்க தரலைங்க, என் வண்டிக்கு மட்டும் நம்பர் பிளேட்டே கிடையாது அப்படின்ட்டு இருக்காரு. அது எப்படி அவன் வண்டிக்கு மட்டும் நம்பர் பிளேட் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே சண்டை போய்ட்டு இருந்துச்சா. அதை வேறு நின்று பார்த்துட்டு இருந்தேங்க. சரியான ஃபன்னாக போச்சு. இவனுங்க வேறு அதுக்கு மேலே இவனுக்கு பண்ணுற ஃபன்னு. ஃபோட்டோ அனுப்பிச்சி விட சொன்னால் வேறு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றாரு. அவர் என்னத்துக்கு இவ்வளோ நேரமாச்சு அப்படின்னு கேட்குறாரு. சார் வேறு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டார் சார். சரி போங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பேக்கில் ஏதாச்சும் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்டார். பேக்கில் எதுவும் இல்லை சார், ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. சரி சரி அப்போ டக்குன்னு கிளம்பிடு அப்படின்ட்டாரு. அதான் டக்குன்னு க்ளவுஸ் கூட போடல, அங்கிட்டு போய் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன். அப்பா சாமி, கடைசி வரைக்கும் என்னை சாப்பிட விட மாட்டிங்களே. போய் ஃபஸ்ட்டு சாப்பிடணும். எப்படா சாப்பிடுவோம்? அப்போ சாப்பிடாமே இந்த விளாக் முடிச்சிருவோனோ. அங்கே என்னன்னா அது இங்கே அங்கே தலை சுற்றுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்தால் இங்கே இவங்க தலை சுற்ற வைக்கிறாங்க. முடியலை, ஃபஸ்ட்டு போய் சாப்பிடணும். அதுக்கப்புறம் தான் நான் கேமரா ஆன் பண்ணுவேன். இல்லைங்க நான் போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன். என்ன திரும்பவும் ஒரே அம்மா அட பாவியலாடே சாமி, ஐயா இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் ஓடிடுறா சாமி. அடே அங்கிட்டு போகிறமா போனேன். ஐயோ முடியல, எங்கிட்டாச்சும் ஓடி போய் சாப்பிட்ற கடையில் பண்ணணும். இங்கே பாருங்களேன், லாரி போடுறத அதுக்கு அடியில் கூட்டி போவோமா எப்படி இருக்குன்னு போய் தான் பார்ப்பேன் என்ன நடக்க போகுது. லாரிக்காரனே லைட் அப்படியே கொடுங்க, நான் உருன்னு உள்ளே போயிடுறேன். ஐயம்மா கொடுப்பீங்களா? உள்ளே போய்க்கிறேன். இது என்ன குணா கோகமாக இருக்குது, உள்ளே போகும்போது மேலே வந்துச்சுன்னா விழுகாது. போவான். நல்லா இருக்கா? ஜாலி ஜாலி. ஒன் சைடாக இவ்வளோ சாஞ்சிருக்கு, அந்த அண்ணன் இப்படியே ஓடிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்கிட்ட போட்டு கவுந்துருச்சுன்னா விழுகாதுன்னு ஒரு தைரியமாக உள்ள. ஒருவேளை அந்த அண்ணன் பார்க்காம போகிறாங்களா? போலீஸ்காரங்க கூட பார்த்தாங்க அந்த லாரியை, ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலையே. விழுகாதுன்னு ஒரு நம்பிக்கை தான். வாப்பா
ஃபஸ்ட்டு சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது தான் நம்ம பைக்கவே எடுக்கிறோம். சாப்பாடு கடை போய் இன்றைக்கி ஒரு பிடிச்சிட வேண்டியதான். எப்பா தலை சுற்றுது. சாப்பாடு கடையில் தீ எறிகிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது, புகையெல்லாம் போகுது. ஒரிஜினலாகவே சாப்பாடு கடைக்கு தான் வந்திருக்குமா. ஃபைனலி சாப்பிட்டாச்சுங்க. அங்கேருந்து இன்னும் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போகணுன்னு நினைக்கிறேன். மேப்பெல்லாம் போடல, எனக்கு ரூட்டு தெரியும், பட் பர்ஃபெக்டாக எத்தனை கிலோமீட்டர்னு தெரியாதுங்க. கிளம்பலாம். வண்டி என்ன எவ்வளோ டிராஃபிக். சாப்பிட்ட பிறகு எவ்வளோ டிராஃபிக் ஆகுது. பரவாயில்ல, இதுக்குள்ளே புகுந்துற வண்டி தான். அவ்வளோதான். எப்பா சாமி, இது வழியாக போயிடலாமா? ஜஸ்ட்டு மிஸ்ஸு. மாப்பிள்ளை சாரி மாப்பிள்ளை பைக்குக்கு பேர் வேறு வைக்கலையா, அதனால் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டேவோம். இந்த பைக் பேர் மாப்பிள்ளைன்னே வருது. விடுங்க, இந்த பைக் எனக்கு மாப்பிள்ளையாகவே இருக்கட்டும், அதான் நல்லது. கவலைப்படாத, என்னை நம்பி கொடுத்த பொருள் எப்பயுமே நான் வந்துட்டு கீழே போட்டு உடைக்கிறதோ இல்லை சின்ன கிராச் கூட ஆகாமல் கொண்டு வந்து சேர்த்துருவேன். அதுக்கு நான் கேரண்டி. என்னது இது? ஆமே அக்கா, ஓகேங்க, நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறது. காய்ஸ், அங்கே ஒரு BMW என்ன ஸ்பீடாக போகிறாரு பாருங்களேன். இன்றைக்கி நம்ம அப்புறம் ஓவர் டேக் அடிக்கிறோம். டேக் எடுக்கிறோம், மாஸ்க் காட்டுறோம். அவர் போறாருங்க. ஐயோ, அவங்க பாரு, சாரி ஸ்பீட்ல போறாரு. நம்மளே 100ல் போயிட்டு இருக்கோம், பறக்குறாரு. MT-15 மீட் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ பாருங்க என்ன போக்கில் போறாரு மட்டும். அவ்வளோதான். போங்க. ஃபைனலி வந்துட்டோங்க. மாப்பிள்ளை இதோ ஹினாட்டா எடுத்துகிட்டே வெளியே போகல, புதுசாக வச்சுருக்கானுங்க. நல்லது, இப்படி இருந்தாவே நல்லது.